அடிமாடுன்னு சொல்றாங்க. அதுவும் சரி எடுத்துக்கலாம். எப்படி? அடிமாடு. அடிமாடு கூட சொல்லலாம். அடிமாடு அப்படிங்கறத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதான் அந்த வேலை இல்லாத வேலை பாக்குறது, சம்பளம் இல்லாம வேலை பாக்குறது, வேலைக்கு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லாத எல்லாமே அதுல வந்து பாத்தீங்கன்னா வரும். எந்த வேலையை கொடுத்தாலும் செஞ்சிருவாங்க. அந்த மாதிரி அந்த குணம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அப்படியே நீங்க அதை போய் கட்டி வச்சீங்கன்னா கட்டி வச்சிருக்கோம். அல்லது வேற ஏதோ ஒரு வகையை அதை பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அப்படியே அடாப்ட் ஆகி இருந்துக்குவாங்க. இந்த ரிஷபராசி கூட தன்மை அந்த மாதிரி இருக்கும். ஆன்மீகம் எடுத்துக்கலாம் சார். ஆன்மீகம் சார்ந்தவர்கள் இவங்க முகத்துல மூஞ்சியில முழிச்சாவே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். லக்ஷ்மி கடாட்சம், லக்ஷ்மி கடாட்சம்னு பேரு. இப்ப மாட்டுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி விடுறாங்களா இல்லையா? இந்த பூம்பு மாடெல்லாம் வருதா இல்லையா? மணி எல்லாம் கட்டிட்டு வருதா இல்லையா? வருது சார், வருது. அது ஏதோ ஒரு வகையா பிரயோஜனமா இருக்கா இல்லையா? அது காளை மாடுதான். அதை வந்து ஏதோ ஒரு வகையா வச்சு வசூல் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி இருக்கா இல்லையா? அந்த மாதிரி ஒரு தன்மை உண்டு. ஏதோ ஒரு வகையா அவங்க எந்த ஒரு சின்ன லெவல்ல கூட அவங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்க அப்படின்னு கூட எழுதிக்கலாம்.